ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை. தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரே மீட்பு தரும் பாதுகாப்பு. ஆண்டவரே, உம் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும். உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும். என்றென்றும் அவர்களை ஆண்டு நடத்தியருளும். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. வானங்கள் இறைவனின் மாட்சியை எடுத்துரைக்கின்றன. வான்வெளி அவர்தம் கைத்திறன் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. இறை இயேசுவில் இனிய உறவுகளே, இன்று பொதுக்காலம் 12ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு புனித சந்தியாக பரம்பிய குடும்ப மக்களாகிய நாங்கள், நம் பங்கு தந்தை, அருட்சகோதரிகள், இறைமக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இறைவன் வானத்தை கூடாரமாக்கி ஆதவனை முகமாக கொண்டு காற்றை உடல் என கொண்டவன் என புகழ் பாடுவர். தூணிலும் துரும்பிலும் நிறைந்தவர் இறைவன். இந்த நம் இறைவனின் பராமரிப்பு நம்முடன் இருக்கும்போது நமது வாழ்வில் எதை கண்டும் அச்சமுடைய தேவையில்லை. இறைவனோடு இணைந்து நடந்தால் இயற்கையும் நம்மோடு இணைந்து நடக்கும். இயற்கைக்கு எதிராக நாம் மாறும்போது இறைவனுக்கு எதிராகவே மாறுகின்றோம். இறையாதே, அமைதியாக இரு என்ற இறைமகன் இயேசுவின் ஒரு வார்த்தைக்கு பொங்கிய கடலும் அடங்கியது. சீடர்களின் நம்பிக்கையும் அதிகரித்தது. நாமும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, இறைவனின் பராமரிப்பை உணர்ந்தவர்களாக வாழ்வை எதிர்கொள்ளும் போது எத்தகைய இன்னல்களும் துன்பங்களும் சோதனைகளும் வியாதிகளும் ஏமாற்றங்களும் நமது வாழ்வில் வந்தாலும் அவற்றையெல்லாம் கடந்து வர முடியும். அதற்கான அருளை வேண்டி புனித சந்தியாக பரம்பிய குடும்பங்களில் உள்ளவர்களுக்காகவும் நம் அனைவரையும் இணைப்பதை அர்ப்பணித்து இப்புனித திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, புனித சந்தியாக பரம்பிய குடும்பங்கள் இணைந்து ஒப்புக்கொள்ளக்கூடிய நன்றி திருப்பலியாக இந்த பலியிலே வேண்டுவோம். இந்த அன்பிய குடும்பங்களுக்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், தேவையான காரியங்களை இறைவன் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக அன்பிய கூட்டம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காகவும், குழந்தைகள் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கும்படியாகவும், பங்கு தந்தை அருட்சகோதரிகளுக்கு உடல் உள்ள சுகத்தோடு நல்ல பணி செய்ய ஞானத்தை தந்திடும்படியாகவும் அந்தோணியார் வழியாக நாம் வேண்டுவோம். மேலும் அந்தோணிச்சாமி மரியம்மாள் ஒப்புக்கொள்ளக்கூடிய நன்றி திருப்பலி இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் அன்பு, அமைதி, சமாதானம் கிடைக்கும்படியாகவும், பிள்ளைகள் பேர குழந்தைகளுக்கு நலம் கிடைக்கும்படியாகவும், கிடைக்கக்கூடிய பணம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், பங்கு தந்தை அருட்சகருடைய உடல் உள்ள பணிகளுக்காக நாம் வேண்டுவோம். சாமுவேல் இருதயராஜ் ரோசியோ போடக்கூடிய நன்றி இந்த திருப்பலி கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாகவும், பரலோக அன்னை வழியாகவும், மிக்கேல் ஆண்டவர் வழியாகவும், ஆராதனை கோயில் ஆண்டவர் வழியாகவும் இறைவன் செய்து வரக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அனைவருக்கும் உடல் உள்ள சுகம் கிடைக்கும்படியாகவும், சகோதரி மிக்கேலம்மாளுக்கு விரைவில் நல்ல சுகம் கிடைத்து நல்ல முறையில் நடக்க உதவி புரிய வேண்டும் என்பதற்காகவும், நல்ல சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழவும், அருட்தந்தை அருட்சகோதரிகளுக்கு உடல் உள்ள சுகம் தந்து ஆண்டவர் பணி செய்ய ஞானத்தை தந்திரும்படியாக வேண்டுவோம். கணபதி குணசீலி ஒப்புக்கொள்ளக்கூடிய நன்றி திருப்பலி இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகனுக்கு திருமணம் எந்த தடையுமின்றி நடந்ததற்கு நன்றியாகவும், இரு பிள்ளைகளும் பார்க்கின்ற தொழிலை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், கணவரை ஆசீர்வதிக்கும்படியாகவும், அம்மா சூசையம்மாளுக்கு நல்ல சுகம் கிடைக்கும்படியாகவும், வரும் காலங்களில் இறைவன் பிள்ளைகளை வழிநடத்தும்படியாகவும் அந்தோணியார் வழியாக இப்பலிகளை வேண்டுவோம். அந்தோணிராஜ் ஏஞ்சல் ஒப்புக்கொள்ளக்கூடிய நன்றி திருப்பலி இறைவன் செய்து வரக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், உடல் உள்ள சுகத்திற்காகவும், செய்யும் வேலையை ஆசீர்வதிக்கும்படியாகவும், பிள்ளைகள் ஞானத்தில் கல்வியில் ஒழுக்கத்தில் சிறந்து வளரும்படியாகவும் வேண்டுவோம். விஜய்குமார் சுரேஷ்குமார் ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர்
நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த அப்பா அற்புதம் அவருடைய ஆன்மா இளைப்பாற்றிக்காகவும், குடும்பத்தில் மரித்த சவரிமுத்து மிக்கேலம்மாள், மரிய மிக்கேல், அந்தோணி, ஏசம்மாள், சேசுராஜ், சுசையம்மாள், ஜோசப், ராசையா, அல்போன்சா, அந்தோணி, அன்னம்மாள், ஏசு அந்தோணியாள், எலிஸ், அந்தோணிமுத்து, அருளப்பன், தனுஷ்ராஜ், அமல்ராஜ், பிரமிளா, மிக்கேல், அந்தோணி, சோபியா, அமலோற்போம், அலங்காரம், சின்னப்பன், பாப்பம்மாள், தர்மராஜ் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இரவில் நித்திய இளைப்பாற்றிடைய புனித அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். சாமுவேல், இறுதிராஜ், ரோசியோ போடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த மகன் சுதீஷ் மற்றும் பேரன் சஞ்சய் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இரவில் நித்திய இளைப்பாற்றிடையும்படியாகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த மரியலங்காரம், அந்தோணியம்மாள், மிக்கேல், உபதேசியார், அந்தோமுத்து, அந்தோணிச்சாமி, ஏசம்மாள், அந்தோணிச்சாமி, வியாகப்பன், அந்தோணி, சவரியம்மாள், பிரான்சிஸ், திரேசம்மாள், மரியநாதன், சூசையம்மாள், மரியம்மாள், மாது, சமாதானம், புதுமை, சவரிமுத்து, சவரியம்மாள், செங்குட்டுவன், இளங்கோ, ஜோசப், அல்போன்ஸ், ரத்தினம், மைக்கேல், வெள்ளக்கண்ணு, அன்னமரியாள், அந்தோணிராஜ், மாசிலாமணி, திரேசம்மாள், யாகமாள், மெய்யாலு, அடுத்தது ஜோசப், அனூர் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இழுத்து இளைப்பாற்றி அடைய நாம் வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து இப்பலியிலே வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்று உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம்பெறதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயுனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூயாவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க. யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறை வார்த்தைகள் 1, 8 முதல் 11 முடிய. உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க. யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறை வார்த்தைகள் 1, 8 முதல் 11 முடிய. ஆண்டவர் சூறாவளி நின்று ஓபுக்கு அருளிய பதில். கருப்பை நின்று கடல் உடைப்பெடுத்து ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி காரிருளை பொதி துணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாலையும் பொருத்தி இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல. உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் இயம்பிய போது எங்கிருந்தாய் நீ? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 14 17 முடிய. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 14 17 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பை எங்களை ஆள்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென்னு வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்பொழுது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்போது நாம் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தது அன்றோ. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 35 முதல் 41 முடிய. மார்க்கு நற்செய்தி 4வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 35 முதல் 41 முடிய. அந்த ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டின் பொதுக்காலம் 12வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை நாம் சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை பகுதிகள் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதனை தியானிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, கடந்த வாரத்திலே ஆண்டவர் நமக்கு பல்வேறு உவமைகள் வழியாக இறையாட்சியினுடைய தன்மை என்ன என்பதை குறித்து கற்றுத்தந்தார். சீடர்களை இந்த நாளிலே தான் கற்றுத்தந்ததை ஆழமாக புரிந்து கொள்கிற விதத்திலே அவர்களுக்கு இன்னும் ஒரு பாடம் நடத்துகிற ஒரு செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி பகுதியாக நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நற்செய்தி பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்கு நற்செய்தி 4வது அதிகாரம் 35வது வசனத்தை நான் வாசிக்கிற போது ஆண்டவர் இதன் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதனை தியானிக்க முடிகிறது. வாசிங்க. அந்த ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அன்பார்ந்தவர்களே, இதில் என்ன புதிய செய்தி இருக்கிறது? அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்று சீடர்களை அழைக்கிறார். நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை பல்வேறு புதிர்களால் நிரம்பி கிடக்கிறது. நிறைய புரியாத புதிர்களால் வாழ்க்கை நிரம்பி கிடக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அடுத்து என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை நடந்திருக்கவே எல்லாம் உங்களுக்கு தெரிந்து நடந்திருக்கிறதா, தெரியாமல் நடந்திருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தவை, இதுவரை நடந்திருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்து நடந்ததா, தெரியாமல் நடந்திருக்கிறதா? தெரியாமல் தான் நடந்திருக்கு. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த பக்கம் என்னவென்று நமக்கு பல நேரங்களிலே தெரிவதே இல்லை. அடுத்த பக்கம் என்னன்னு தெரிஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், படம் காட்சி ஓடிக்கிட்டே இருக்குது. அடுத்த காட்சி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டுனா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? நல்லா இருக்காது. நிறைய பேர் படம் பார்த்துருக்கேன்னு தெரியுது இல்லையா? சொல்லும்போது புரிய மாட்டேன்னுச்சு, 2வது சொல்லும்போது ரொம்ப எளிதாக புரிஞ்சிருது. அன்பார்ந்தவர்களே, ஒரு படத்தினுடைய அடுத்த காட்சி என்ன என்று தெரிந்து விட்டது என்று சொன்னால் அதனுடைய சுவாரஸ்யம் போயிடுது. அதனால தான் படத்தில் அந்த காட்சி அமைக்கிற போது ஒவ்வொரு காட்சிக்கும் ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை உங்களுக்குள்ளாக வைத்து அந்த கதை நகர்த்துவது என்பதுதான் கதையினுடைய தன்மை. கடவுள் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் அப்படி ஒரு கதை நகர்த்துகிற நிகழ்வை வைத்திருக்கிறார். அது நமக்கு புரிய வேண்டும் என்பதுதான் இந்த நாளினுடைய அழைப்பு. ஒரு பெரிய நாவல் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு பெரிய கதை படித்து கொண்டிருக்கிறோம். அந்த கதையில் படித்து கொண்டிருக்கிற போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஓடும். பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு நாவல், கிட்டத்தட்ட புக்கு சைஸே நல்லா பெரிய சைஸு. அந்த மாதிரியான அந்த புக்கில் 900 பக்கத்துக்கு மேலே. அதை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் உங்களால் அதை படித்து முடிக்காமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாவல். அன்பார்ந்தவர்களே, அடுத்த பக்கம் என்ன, அடுத்து என்ன, அவன் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை அந்த கதை நமக்குள்ளாக உருவாக்கி தருகிறது. ஆகவே எல்லாம் நமக்கு தெரிந்து நடந்து விட்டது என்று சொன்னால் எல்லாருக்கும் பிடிக்குமா, பிடிக்காதா? தெரிஞ்சு நடந்ததுன்னா பிடிக்குமா, பிடிக்காதா? கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும், கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது. அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாம் தெரிந்து நடந்தால் பிடிக்கும் என்பதை விடவும் அடுத்து என்னன்னு போய் பார்த்துக்கிடலாம் அப்படி நினச்சி போவோம் பார்த்தீங்களா? அதுதான்
வாழ்க்கை உங்களுக்கு கற்றுத்தருகிற ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு மருத்துவமனையில் ஒரு நோயாளி அறுவை சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்படுகிறார். அப்படி அழைத்து செல்லப்படுகிற போது அந்த நோயாளி மருத்துவரை பார்த்து கேட்கிறார், டாக்டரை பார்த்து கேட்குறாரு, ஐயா எனக்கு சாவை கண்டு ரொம்ப பயமாக இருக்கு, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாரு. செத்துட்டா என்ன நடக்கும் டாக்டரை பார்த்து கேட்குறாரு. டாக்டர் மேலே கீழே அவரை பார்த்துட்டு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த நோயாளி கேட்குறான், நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் தானே, அடுத்து என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. டாக்டருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, சிரிச்சுக்கிட்டே கதவை திறக்க போகிறார். ஆப்ரேஷன் தியேட்டருக்குரிய கதவை திறக்க போகிறார். அந்த பக்கம் இருந்து யாரோ கதவை பரண்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. யாரா பரண்டா அப்படின்னு கதவை திறந்தா டாக்டருடைய நாய். அது கதவை திறந்த உடனே ஓடி வந்து டாக்டர் மேலே அப்படியே ஜம்ப் பண்ணி விழுந்துச்சு. அப்போது டாக்டர் இந்த நோயாளியை பார்த்து சொன்னார், இது என்னுடைய நாய், எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ரூமில் என்ன இருக்குன்னு அதுக்கு தெரியாது, ஆனால் இந்த பக்கம் நான் இருக்குன்னு அதுக்கு தெரியும். அதனால் அது என்ன நினச்சிதுன்னு சொன்னால், இந்த பக்கத்தில் எப்படி இருக்குன்னு தெரியட்டா கூட பரவாயில்ல, அந்த பக்கம் என்னுடைய மாஸ்டர் இருக்கிறாரு, அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சி வந்து என்னை மேலே தவுது. எனக்கு இப்போ ஒன்று தோணுது, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரில, சாவுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் ஒன்றே ஒன்று தெரியுது, அதுக்கப்புறம் ஒரு மாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறார், என்னை படைத்த கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், எனக்கு பிடித்தமான இயேசு அந்த பக்கமாக இருக்கிறார் என்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கிறது என்று அவர் சொன்னார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை என்பது அப்படித்தான். வாழ்வினுடைய அடுத்த பக்கத்தில் என்ன இருக்கும் என்று யாருக்கும் தெரியாமலேயே பயணிக்கிறோம். ஆனால் ஒன்றே ஒன்று நிச்சயமாக இருக்கிறது, அந்த பக்கமாக இயேசு நிற்கிறார். அந்த நம்பிக்கை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தி செல்ல முடியுமே தவிர வேறொன்று இருக்க முடியாது. மனிதர்களை பாருங்கள், இங்கு இருக்கிற போது நன்றாக இருக்கிறது, ஆனால் அடுத்த நேரத்தில் எப்படி மாறுவார்கள் என்று யாருக்கும் தெரியாது. நம்மோடு மிக நெருக்கமாக அன்பாக பழகியவர்கள் கூட, நம்முடைய உறவுகள் கூட, கணவன் மனைவியாக வாழுகிற இந்த வாழ்க்கையில் கூட அடுத்த நேரம் மனிதர்களுடைய பேச்சும் அவர்களுடைய நடவடிக்கைகளும் அவர்கள் நம்மை புரிந்து கொள்ளுகிற தன்மையும் எப்படி இருக்கிறது என்று நமக்கே சொல்ல தெரியவில்லை. ஆகவேதான் வாழ்க்கையினுடைய அடுத்த பக்கம் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாமலேயே பயணித்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்கிறார், அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள். அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்று இயேசு அழைப்பது எதற்காக? அவர்களுக்கு வாழ்க்கையினுடைய இன்னொரு பக்கத்தை கற்றுக் கொடுப்பது தான், வேற ஒன்றுமே கிடையாது. பல நேரங்களில் நாம் நினைத்துக் கொள்கிறோம், இக்கரையிலேயே இருப்பது நன்றாக இருக்கிறது, சுகமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படி நினைக்கிறவர்களுக்கு வாழ்க்கையினுடைய உயரமோ வாழ்க்கையினுடைய இன்னொரு பக்கத்தினுடைய மேன்மையோ சிறப்போ தெரியாமல் போய்விடுகிறது. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரனுடைய மகன், அவர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், கொஞ்சம் வயசில் அவனுடைய அம்மாவை பறி கொடுத்துட்றாங்க. அப்போ அப்பா மட்டும் இருக்கிறார். அப்பாவுக்கு பெரிய வயசுலாம் சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு 50க்கு மேலே தான். ஆனால் இப்போ இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், எங்கேயோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன், எங்கள் அம்மா சீக்கிரம் இறந்துட்டாங்க, அதனால் எங்கள் அப்பாவுக்கு துணையாக நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு துணையாக ஊர்லேயே தங்க ஆரம்பிக்கிறான். என்ன செய்கிறான்? இவன் படித்த படிப்பு, பார்க்குற வேலை, இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த வேலையை பழக்கிறதுக்கு இவன் இவ்வளவு படிப்பு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு துணையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தான். என்ன நடக்கிறது என்று சொன்னால், இவனோடு படித்தவர்கள் எல்லாரும் நல்ல அரசு வேலைக்கு போயிட்டாங்க, நல்ல பெரிய பதவிக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் இவன் மட்டும் என்ன நினச்சிக்கிட்டான், எங்கள் அப்பாவுக்கு துணையாக இருக்க போகிறேன், இங்கேயே இருக்க போகிறேன்.
இப்போ என்னவா மாறிட்டுன்னு சொன்னால், இவனுக்கும் சேர்த்து யார் உழைக்கிறா? அப்பா தான் உழைக்கிறார். அப்பா தான் சோறு போடுறார். இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைகள் ஆயிடுச்சு, அதுக்கும் சேர்த்து யார் சம்பாதிக்கிறா? அப்பா தான் சம்பாதிக்கிறார். இக்கரையே நன்றாக இருக்கிறது நினைக்கிறவர்களுக்கு வாழ்க்கையினுடைய உயரம் தெரிவதில்லை, வாழ்க்கையினுடைய சுவராசியம் அவர்களுக்கு தெரிவதில்லை. அக்கறைக்கு போனால் மட்டும்தான் வாழ்வை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, திரைகடல் ஓடியும் திரவியும் தேடி என்று சொல்வார்கள். எங்காவது ஓடி உழைத்து சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையினுடைய தத்துவத்தை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், எனக்கு இக்கரை அல்ல, அக்கறையில் இன்னொரு உயர்வு இருக்கிறது என்கிற நினைப்பு நமக்கு வேண்டி இருக்கிறார். ஆகவேதான் இயேசு சீடர்களை பார்த்து சொல்கிறார், அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்கிறார். அக்கறைக்கு போகிற போது அங்கே என்ன நடக்கிறது? இந்த பயணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசு சீடர்களை அழைத்து கொண்டு போகிறார். சீடர்களும் படகில் போகிறார்கள், மற்ற படகுகளும் வந்தன என்று விவிலியம் சொல்கிறார். இயேசு மட்டும் போகல, இயேசுனுடைய சீடர்கள் மட்டும் படகுல போகல, இன்னும் நிறைய படகுகளும் சேர்ந்து போகிறார். இயேசு படகில் உறங்கி விடுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு தலையணை வைத்து தூங்கி கொண்டார். சீடர்களுக்கெல்லாம் அந்த இரவிலே பயணப்படுகிற போது இப்போ இருக்கிறது மாதிரி இல்லை. உடனே ஒரு மோட்டரை ஆன் பண்ணால் அரை மணி நேரத்தில் நான் கரைக்கு வந்துடுவோம்னு சொல்ல முடியாது. அரை நாள் ஆனாலும் சரி தான், 2 நாள் ஆனாலும் சரி தான், கரைக்கு போய் சேர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு பயணத்தில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அந்த பயணத்தில் என்ன நடக்கிறது? ஒரு பெரும் காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பயணத்தில் இயேசு இருந்தால் கடல் கொந்தளிக்கணுமா, காற்று வீசணுமா, வீசக்கூடாதா? பயங்கரமான கேள்வி. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. அன்பார்ந்தவர்களே, இயேசு பயணத்தில் கூட இருந்தால் கடல் கொந்தளிக்கணுமா, காற்று வீசணுமா, வீசக்கூடாதா? இயேசு கூட இருந்தால் என்ன நடக்கும்? எதுவுமே நடக்கக்கூடாது. அப்படி தானே? நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், கவலை இல்லாமல் நீங்கள் தான் உறங்கணும். அப்படி தானா? நாம தான் உறங்கணும். இங்கே யார் உறங்குறா? இயேசுவே உறங்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பயணத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இயேசு முதலிலே அவர்களை பார்த்து சொல்கிறார், அக்கறைக்கு வாருங்கள் என்று அவர்தான் அழைப்பு சொல்கிறார். அக்கறைக்கு செல்லுங்கள், வாருங்கள், போவோம்னு சொல்றார் இல்லையா? அப்படின்னு சொன்னா இயேசு அமைதியாக உறங்குகிறார் என்று சொன்னால் சீடர்களுக்கான பாடம் கற்றுத் தருகிறார். நீங்க நினைச்சு பாருங்களேன், காற்று எப்படிப்பட்ட காற்று வீசுகிறது? பெரிய ஒரு பெருங்காற்று வீசுகிறார். காற்றுல நிறைய தன்மை இருக்கிறது. வெப்ப காற்று இருக்கு, குளிர் காற்று இருக்கு, சூறாவளி காற்று இருக்கிறது. அப்படியே மெல்லிய தென்றல் காற்று வீசுகிறார். கரையில நின்றிருந்தா எப்படி காற்று வீசும்? கரையிலே நின்றிருந்தா எப்படி காற்று வீசும்? மெல்லிய ஒரு தென்றல் காற்று வீசிக்கிட்டே இருக்கும். கடற்கரையை நின்றுச்சு உட்கார்ந்து கவிதை எழுதிட்டு பாட்டு பாடிட்டு ஒரு காதல் பாட்டு பாடிக்கிட்டே போகலாம்னு வைங்களேன். ஆனால் கடலில் பயணப்பட்டால் என்ன நடக்கும்? எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல வகையான காற்று, நெருக்கடி, இதுதான் வாழ்க்கை. நீங்கள் அப்படியே கரையில் நிற்பதற்காக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய கப்பல் அல்ல. கரையில் இருக்கக்கூடிய கப்பல் என்ன செய்யும்? நீண்ட நாட்கள் அப்படியே நின்று கொண்டிருந்தால் துருப்பிடித்து போகும். கடலிலே பயணப்படுகிற கப்பலுக்கு தான் அதிகமான ஆற்றல், வலிமை. அது காற்றை கிழித்து கொண்டு, அலைகளை கிழித்து கொண்டு மறுகரைக்கு போய் சேர்கிறது. அப்படி என்றால் வாழ்க்கையும் அப்படித்தான். கரையிலே இருந்து கொண்டால், இக்கரையிலே இருந்து கொண்டால் எல்லாம் சுகமாக தான் இருக்கும். தென்றல் காற்று வீசிக்கிட்டு இருக்கும், அமைதியாக இருக்கும். எவனாவது ஜோத்து போடுவான், உழைப்பான், யாராவது சம்பாதிச்சு கொடுப்பான். அந்த மகனை போல அப்பா பார்த்துக்கிடுவார், யாராவது சமைச்சு கொடுப்பாங்க, எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. நம்மாடு சும்மா உட்காந்துக்கலாம் நினைக்கலாம். ஆனால் அக்கறைக்கு போகிற போது தான் நாமே வாழ்க்கையினுடைய துன்பங்களை, துயரங்களை சந்திக்கிறோம். சீடர்கள் அக்கறைக்கு செல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிற போது வாழ்க்கையை குறித்து, போராட்டங்களை குறித்து அறிந்து கொள்வதற்காக, கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் அழைத்து செல்கிறார். அன்பார்ந்தவர்களே, பெருங்கடல் எழுகிறது, பெருங்கடல் எழுகிறது. அந்த கடலின் அலைகள் வந்து மோதுகிறது, தண்ணீர் வந்து நிரம்பி கொண்டிருக்கிறது, படகு மூழ்கி கொண்டிருக்கிறது, இயேசு உறங்கி கொண்டிருக்கிறார். சீடர்கள் எல்லாரும் சொல்கிறார்கள், இயேசுவே, ஆண்டவரே, சாக போகிறோமே
உமக்கு கவலை இல்லையா? இப்போ அவங்க இயேசுவையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க, அப்படிதானா? சாக போகிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லலை, நீருந்தான் ஜாவ போகிறீர், இயேசுவே சாக போகிறீரே உனக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த இடத்தில் இயேசு அவர்களுக்கு இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்கிறார். இப்போ பாருங்கள், பக்கத்தில் படகு போய்கிட்டு இருந்தா அந்த படகு என்ன செய்யும்? ஒருவேளை ஒரு கஷ்டம் வந்ததுன்னு சொன்னால் அந்த படகு என்ன செய்யும்? நம்மளை காப்பாற்றுமா காப்பாற்றாதான்? நிச்சயமாக காப்பாற்றணும். நீங்கள் பாருங்கள், மற்ற படகுகளெல்லாம் போய் கொண்டிருந்தன, இந்த படகில் இருந்தவர்கள் மட்டும்தான் அலறி தவித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் ஆண்டவர் நம்ம கூட இருந்தாலும் நாம் ஆண்டவர் கூட இருந்தாலும் கஷ்டம் வருமா வராதா? பயங்கரம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் கஷ்டம் வருமா வராதா? நம்ம கூட ஆண்டவர் இருந்தால் கஷ்டம் வருமா வராதா? எப்படி இருந்தாலும் வரும், எப்படி இருந்தாலும் கஷ்டம் வரத்தான் செய்யும். எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் துன்பங்கள் கவலைகள் வரத்தான் செய்யும். அதனால தான் சீடர்களுக்கு ஆண்டவர் நம்பிக்கை கொடுப்பதற்காக அந்த பயணத்தை மேற்கொள்கிறார். இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்கிறார். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு நம்பிக்கையை கற்றுக் கொடுப்பதற்காக அக்கறைக்கு செல்வோம் என்று அழைத்து வருகிறார். இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்குமே இந்த அழைப்பு தான் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் அக்கறைக்கு வாருங்கள் என்று உங்களை அழைப்பு கொடுக்கிறார். இக்கரை என்பதென்ன, அக்கறை என்பதென்ன? இந்த கரைங்கிறது வீடு, சரிதானா? இந்த கரைங்கிறது வீடு. இந்த கரையில் நீங்கள் சுகமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அக்கறை என்கிற ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போனால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையை குறித்து கற்றுக்கொள்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த பயணத்திற்கு எப்படி போக வேண்டும் என்பதை ஆண்டவர் தான் உங்களுக்கு கற்றுத்தருகிறார். ஆகவே தான் அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்று சொல்கிறார். இக்கரை என்பது நான் இந்த வீட்டுக்கு அன்பிய கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றது. அவ என் கூட பேச மாட்டேன், அந்த குடும்பம் எனக்கு ஆகாது, அந்த குடும்பத்திலே நான் பேச மாட்டேன்னு சொல்றது இக்கரை. அக்கறை என்பது என்ன? எப்படி கஷ்டப்பட்டாலும் நான் போய் பார்க்குறேன், அவள் மூஞ்சி தூக்கிட்டு வேணாலும் இருக்கட்டும், பரவாயில்ல, என்னதான் நடக்குன்னு போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் அக்கறை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இக்கரையிலேயே இருக்கிறவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள், புரணி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், குறைபட்டு கொண்டே இருப்பார்கள், ஏதாவது குறையை சொல்லி பேசிக்கொண்டே இருப்பார்கள், எங்காவது மற்றவர்களிடத்தில் பரப்பி கொண்டிருப்பார்கள். ஆனால் அக்கறைக்கு செல்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கிறது, எவ்வளவு தூரம் நான் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறேன், எவ்வளவு தூரம் நான் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன், நான் எவ்வளவு தூரம் இன்னும் ஞானத்தோடு வாழ வேண்டும் என்பதை தேடுவார்கள். பல நேரங்களிலே நீங்கள் நினைத்து பார்க்க முடியும். இங்கேயே தங்கியிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையையும் இங்கிருந்து அப்படியே சிறகடித்து பறந்து போயிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் பலருடைய கனவுகளையும் எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளை நினைத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், என் பிள்ளை நம்ம ஒரு பிள்ளை மாதிரியே இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் கனவுகளும் ஆசைகளும் மிக பிரமாண்டமாக இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கிறவர்களுடைய கனவுகள் ஆசைகள் பல நேரங்களில் அப்படியே சுருங்கி 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 அப்படியே தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை குறைபட்டு கொண்டிருக்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறார்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்கிறார். யாரெல்லாம் அக்கறைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க? கைதுக்கும் வைப்போம். முன்பு நேரம் சொன்ன பிறகு கூட அக்கறைக்கு போகிறதுக்கு தயாராக இல்லை. அடுத்த வீட்டுக்கு போகணும், பக்கத்து வீட்டுக்கு போகணும், அன்பிய கூட்டத்துக்கு போகணும். அவள் சொன்னா வரமாட்டேன், இவா சொன்னா வரமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டு கரையிலேயே உட்காந்துக்கங்க. நல்லா காம்பவுண்டை பெருசாக கட்டி, நல்லா இன்னொன்று கேட்ட பெருசாக கட்டி ஜம்முன்னு உட்காந்துக்கங்க. யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல போகிறதில்லை. ஆனால் அக்கறைக்கு செல்லுதல் என்பது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு புறப்பட்டு போதல். அது மனம் வேண்டும். சீடர்களைப் போல அந்த தவிப்பு இருக்கும், கவலை இருக்கும், போராட்டம் இருக்கும், அவள் என்ன பேசுவா, என்ன செய்வான், எல்லாமே இருக்கும். ஆனாலும் கூட நம்பிக்கொண்டு போகிற ஒரு பயணம். அங்கேதான் மாற்றம் ஏற்படுகிறது, அங்குதான் வாழ்வு உண்டாகிறது. சீடர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரியான அனுபவங்களை பெற்றுக்கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அக்கறைக்கு செல்வோம் என்று சீடர்களை அழைத்த ஆண்டவர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நாம் என்ன பதில் தருவோம்? சிந்திப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாமும் அவரோடு கூட பயணப்படுகிற போது நம்முடைய நம்பிக்கை அதிகமாக வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அந்த நம்பிக்கையை பெரும்பொருட்டு அவருடைய அருள் கேட்டு மன்றாடுவோம். நலம் பல தருபவரே எம் இறைவா, எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து போதிய மழை தந்து விவசாயம் சிறக்கவும், கால்நடைகள் நோயின்றி பழுகி பெருகவும், குடும்பங்களில் அமைதி, மகிழ்ச்சி, கல்வி, முன்னேற்றம், வேலைவாய்ப்பு, குழந்தை வரம் வேண்டுவோர் பெற்றுக்கொள்ளவும், முதிர் வயதிலும் நோயினாலும் தனிமையில் இருப்போர் இறை பராமரிப்பில் மகிழவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆழ்மையின் வேந்தனே எம் இறைவா, ஆழ்மையின் வேந்தனே எம் இறைவா, என் தாய் திரு நாட்டை ஆளும் பொறுப்பை உவந்த ஏற்ற நாட்டு தலைவர்களுக்காக உம்மிடம் வேண்டுகிறோம். மக்களின் நலனில் அக்கறை கொண்டவர்களாக நீதி, நேர்மை, அன்பு இவற்றின் அடிப்படையில் இறையாண்மையோடு மக்களை வழிநடத்தக்கூடிய நல்ல மனதை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பேரன்பால் எங்களை வழிநடத்தும் இறைவா, திரு அவையின் ஊழியர்களான எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகள், குரு மாணவர்கள், வேதியர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் ஒவ்வொருவரும் உடல் ஆன்மா பலத்தோடு பணிபுரியவும் இறை மாண்பையும் மகத்துவத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் நற்செய்தி பணியாளர்களாக செயல்பட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காற்றையும் கடலையும் அடக்கும் இறைவா, வரதட்சணை, கடன் தொல்லை, வேலையின்மை, பொருளாதார சிக்கல்கள் மற்றும் பல்வேறு சிக்கல்களில் சிக்கி தவிக்கும் மக்களை உமது இறை பராமரிப்பில் வைத்து காத்து அவர்கள் தீவினைகளில் இருந்து விடுபட வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, எங்கள் ஊரில் எங்களோடு வாழ்ந்து எங்களை விட்டு பிரிந்த இறந்தவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களின் ஆன்மா இறைவனை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய முடிவில்லாத நிறைவாழ்வை பெறவும், உறவுகளை பிரிந்து தவிக்கும் மக்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்து உமது ஆசீரை பொழிந்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புதுவாழ்வு தருபவரே எம் இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பித்து கொண்டிருக்கும் புனித சந்தியாகப்பர் அன்பிய குடும்பங்களிலுள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சிறுவர் சிறுமிகள் இறைஞானம் கல்வி அறிவில் வளரவும், இளையோர் வேலைவாய்ப்பு, இறையழைத்தல், திருமண வரம் பெறவும், இறை பணியாளர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து வாழவும், வெளிநாட்டில் பணி செய்வோர் இறை பாதுகாப்புடன் வாழவும், ஒவ்வொரு குடும்பங்களிலும் உள்ள பிள்ளைகள் பெற்றோர் பெரியோர்களை மதித்து அன்புடன் செய்து வாழவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, உமது பாதத்திலே நம்பிக்கை கொண்டு எடுத்து வைத்திருக்கக்கூடிய வேண்டுதல்களை கனிவோடு கண்ணோக்குவீராக. எங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை எல்லாம் நீர்தாமே நிறைவேற்றுவீராக. தேடுகிற அமைதி சமாதானத்தை தாரும். புயலும் காற்றும் கடலும் அலையுமாக எங்களுடைய வாழ்க்கையினுடைய சவால்கள் நிறைய எங்களை சூழ்ந்து இருக்கிற போது, வாழ்வே புரியாத புதிராக எங்கள் இருக்கிற போது, ஆண்டவரே நீர்தாமே எங்களோடு கூட பயணப்பட்டு எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய நம்பிக்கையை மிகுதிப்படுத்துவீராக. அதன் வழியாக நாங்கள் இன்னும் வாழ்வினுடைய சவால்களை எதிர்கொள்வதற்கான ஆற்றல் பெறுவோமாக. ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் பெயரால் நம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்த இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திடருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதிய நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவிலிருந்து உன்னையே பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவரும் விட விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவே இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோழி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உதவராக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் எங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, புயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுள்ளத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
23 ஞாயிற்றுக்கிழமை பொதுக்காலம் 12ஆம் ஞாயிறு. 24 திங்கட்கிழமை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழா. 25 செவ்வாய்க்கிழமை வாரத்தின் செவ்வாய். 26 புதன்கிழமை வாரத்தின் புதன். 27 வியாழக்கிழமை புனித சிரில் நினைவு விழா. 28 வெள்ளிக்கிழமை புனித எர்னஸ் நினைவு நாள், இந்த மாதத்தின் கடைசி வெள்ளி. 29 சனிக்கிழமை புனிதர்கள் பேதுரு பவுல் திருத்தூதர்கள் பெருவிழா. 30 சனிக்கிழமை பொதுக்கால 13ஆம் ஞாயிறு. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கடந்த நாட்களிலே காணிக்கை வரவு கடந்த மே 26 காணிக்கையும் கவர் காணிக்கையும் சேர்த்து ரூபாய் 3112. கடந்த 2 ஜூன் 2 2985. கடந்த 9 ஜூன் மாதம் 2850. கடந்த ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை வரவு 3115. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே திருப்பலியை சிறப்பித்திருக்கக்கூடியவர்கள் சந்தியாகப்பன் அன்பியத்தைச் சேர்ந்த இறைமக்கள். நேற்றைய தினமே ஆலயத்தை சுத்தம் செய்து வழிபாட்டிற்கான தயாரிப்பு செய்து நாம் அனைவரும் கலந்து கொள்கிற விதத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சந்தியாகப்பன் அன்பியத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், வழிகாட்டி அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை புனித அந்தோணியார் அன்பியத்தார் சிறப்பிக்க கேட்டுக்கொள்கிறேன். ஆலயத்தை சுத்தம் செய்து வழிபாட்டிற்கான தயாரிப்பு செய்திட அன்போடு நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற வெள்ளிக்கிழமை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை. எனவே வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலையில் சிலுவை கோவிலில் சிறப்பு திருப்பலி நடைபெறும். இறைமக்கள் திரளாக கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சிலுவை கோவிலுக்கு வருகிறவர்களுடைய எண்ணிக்கை குறைகிறது. சில நாட்கள் மட்டுமே கூடுகிறது. மாதத்துக்கு ஒரு முறை தான் வைக்கிறோம். ஆனால் பலர் வருவதற்கு தயங்குகிறீர்கள். ஏதாவது அசனம் என்று சொன்னால் கூட்டம் பயங்கரமாக இருக்கிறது. ஆகவே அசனம் போடுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் பார்ப்போம். அப்படி தானே? அதனால் கடைசி வெள்ளிக்கிழமை தயவு கூர்ந்து மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற விழா நாட்கள். ஆகவே திரளாக கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற பிள்ளைகள், குறிப்பாக சிறுவர் சிறுமியர் இளையோர் பலர் வெளியவே உட்கார்ந்துக்கிட்டீங்க. வெளியே உட்கார்ந்து கதை தான் பேசுவீங்க. உள்ள கோயிலுக்குள்ளே வரமாட்டேங்கிறீங்க. ஆகவே இங்கேயே பொது அறிவிப்பாக செய்கிறேன். போன தடவை கடைசி மாதத்தில் நான் சொல்லும்போது சிஸ்டர் சொல்லி சத்தம் போட்டு அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. சிஸ்டர் உள்ளே போன உடனே அப்படியே இந்த கடைக்கு போய்ட்டு வரோம், அங்கே போய்ட்டு வரோம்னு சொல்லிவிட்டு வழக்கம் போல் அதே இடத்துல வந்து அமர்ந்து கொண்டார்கள். ஆலயத்திற்குள்ளே வருவதற்கு அவ்வளவு பெரிய தயக்கமும் வருத்தமும் கவலையும் கூடியிருக்கிறது. ஆகவே அக்கறைக்கு செல்வோம், வாருங்கள். சரிதானா? வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிற திருப்பலியில் கலந்து கொள்ளும் விதத்தில் சிலுவை கோயிலுக்கு வர அன்போடு நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, மறைக்கல்வி வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் கண்டிப்பாக வருகை பதிவேடு பராமரிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறைக்கல்வி வகுப்பு ஆசிரியர்களுடைய பெயர்களும் அவர்கள் மாணவர்கள் எந்தெந்த ஆசிரியர்களிடத்திலே போய் பயிற்சி பெற வேண்டும் என்பதை குறித்த விவரங்களை மீண்டும் ஒரு முறை இங்கே நினைவூட்டுகிறேன். ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. எல்கேஜி யூகேஜி 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு திருமதி அல்ஃபோன்சாள் அவர்களிடம் இங்கே கூடுவார்கள். கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 3ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் திருமதி மலர் அவர்களிடம் பயிற்சி பெறவும், 4ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் திருமதி ஹெலன் அவர்களிடம் செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 5ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் அருட்சகோதரி புஷ்பா அவர்கள் மறைக்கல்வி வகுப்புக்கு தயாரிக்கும் விதமாகவே முதலிருந்து தயாரிப்பு நடைபெறும். ஆகவே அங்கு கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு மாணவிகள் மோட்சம் ஆசிரியர் அவர்களிடம் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு மாணவிகள் ஜெயராணி ஆசிரியர் அவர்களிடம் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். 6, 7, 8 மாணவர்கள் சேசமா ஆசிரியர்களிடம் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். 9, 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள்
பாக்கியவதி ஆசிரியை அவர்களிடம் பயிற்சி பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 10, 11, 12 மாணவிகள் அருட்சகோதரி தீபா அவர்களிடம் பயிற்சி பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இளைஞர் இளம்பெண்களுக்கு பொறுப்பாளராக அருட்சகோதரி அமலோற்பம் அவர்கள் வழி நடத்துவார்கள். ஆகவே திருப்பலி முடிந்தவுடன் வழக்கம் போல மறைக்கல்வி வகுப்புகள் இளையோருக்கான கூட்டம் நடைபெறும். இந்த வகுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பிட்ட ஆசிரியர்களிடம் கலந்து கொண்டு பயிற்சி பெற ஞான மறைக்கல்வி கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று இரவு 7 மணிக்கு குழந்தை திரசால் அன்பிய கூட்டமானது இயேசு அந்தோணி ஞானம்மாள் அவர்களுடைய வீட்டில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே குழந்தை திரசால் அன்பியத்தைச் சேர்ந்த இறை மக்கள் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புனித பவுல் அன்பிய கூட்டமானது இன்று இரவு 7:30 மணிக்கு திரு மைக்கேல் செபஸ்தி அவர்களுடைய இல்லத்தில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே பவுல் அன்பிய இறை மக்கள் இந்த அன்பிய கூட்டத்தில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அன்பிய கூட்டம் ஒவ்வொரு முறையும் நடைபெறுவதற்கு முன்பாக ஆலயத்திலும் அறிவிப்பு செய்யப்படுகிறது. அன்பிய பொறுப்பாளர்கள் தனிப்பட்ட விதங்களிலே வீடுகளுக்கு வந்தும் சொல்கிறார்கள். ஆனாலும் கூட பலர் அன்பிய கூட்டத்திலே கலந்து கொள்ளாமல் வழக்கமாக கலந்து கொள்கிற கூட்டம் மட்டுமே நபர்கள் மட்டுமே கலந்து கொண்டிருக்கிறார்கள். தயவு கூர்ந்து பங்கு திருச்சபையிலே இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த அமைப்பில் இருக்கிறோம் என்று சொன்னால், நீங்களும் கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கடமை உணர்வு வேண்டும். அது இல்லாத போது நீங்கள் இந்த கடமையில் தவறுகிறீர்கள். உங்களுக்கு பெற வேண்டிய ஆசீர்வாதத்திலும் நீங்கள் தவறுகிறீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல காரியங்கள் பல்வேறு சூழ்நிலைகளிலே ஆண்டவருடைய அருளை பெற்று இருக்க வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். ஆகவே தயவு கூர்ந்து இறைமக்கள் இந்த அன்பிய கூட்டங்களில் அறிவிப்பு செய்யப்படுகிற போது தவறாது கலந்து கொள்ள அன்போடு நினைவூட்டுகிறேன். ஒவ்வொரு முறையும் அன்பிய பொறுப்பாளர்கள் வந்து வேதனைப்பட்டு கவலைப்பட்டு எல்லா பட்டும் பட்டு அவர்கள் வருகிற காட்சியை காணுகிற போது மிகுந்த கவலை அளிக்கிறது. ஆகவே தயவு கூர்ந்து அன்பிய கூட்டங்களில் கலந்து கொண்டு இறை ஆசீர் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமண அறிவிப்பு. நமது பங்கு நமது ஊரைச் சேர்ந்த தந்தை ஆல்பர்ட் ராஜ், தாய் அந்தோணியம்மாள் இவர்களுடைய மகன் ஆரோக்கிய ஜரம் என்பவருக்கும், ராமநாதபுரம் சீரோ மலபார் மறை மாவட்டம் சின்னத்தொட்டிப்பாளையம் பங்கு சின்னத்தொட்டிப்பாளையத்தில் வாழுகிற தந்தை கருப்புசாமி, தாய் அல்போன்ஸ் மரியா இவர்களுடைய மகள் ஜேன் மேரிக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2வது அறிவிப்பாகும். இத்திருமணத்தில் தடைகள் இருப்பின் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது இறைமக்களுடைய கடமையாகும். இந்த வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை வாழ்த்துவோம். இந்த சூசேப்பர் அன்பியத்தைச் சேர்ந்த அந்தோணிராஜ் பதுவர் ஏஞ்சல் இவர்களுடைய மகள் ஜோனா ஷெரின் பிறந்தநாளை கொண்டாடுகிறார். அன்னை வேளாங்கண்ணி அன்பியத்தைச் சேர்ந்த விஜி ஜெஸ்ஸி இவர்களுடைய மகள் பிரதீக்ஷா பிறந்தநாளை கொண்டாடுகிறார். குழந்தைகளை வாழ்த்துவோம். கரங்களை தட்டி நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவோம். எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கஞ்சி கேட்கிறோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாக கண்டடைய செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் ஆட்சியும் உண்டாக கடவது. கிறிஸ்துராஜ வாழ்க. தந்தை மகன் தூயாவின் பெறாளே